கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். அவருடைய அன்புக்கு, அவருடைய தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் நமக்கு கூட்டி கொடுத்த அவருடைய அன்பை என்ன சொல்லி துதிக்க முடியும்? நன்றியோ இருதயத்தோடு எப்பொழுதும் அவரை நினைத்துதான் துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் நம்மோடு பேசின வார்த்தையின் நிமித்தமாக அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியமுள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்க்கையில இந்த வருடத்தில் செய்திருக்கிறார் என்று எண்ணி பார்த்து ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துவோமானால் நம்முடைய வாழ்நாள் போதாதது. அவ்வளவு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதுமாய் நமக்கு நேரிட்ட எல்லா விதமான தீங்கிலேயும் துக்கத்திலேயும் விடுதலையும் நமக்கு காண்பித்து கொடுத்தார். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அதிசயப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அல்லவா? ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். சரி, இந்த நாளிலே, இந்த கடைசி நாளிலே, வருடத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால் தியானித்து கடந்து வருவோம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்காகவும் எல்லா சத்தியத்திற்காகவும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லியிருக்கிறது. ஆமாம், இந்த வார்த்தையின் கருத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவதாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே நம்மை அவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு நம்மளை ஆசீர்வாதத்தோடு கிருபையோடு வல்லமையோடு கடந்து வர அவர் நமக்கு கேடகம் கவசமாய் இருந்தார். இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்த தேவனுக்கு நாம் எவ்வளவேனும் தகுதியற்றவர்களாக காணப்படுகிறோம். எவ்வளவேனும் நாம் அவருக்கு நன்றி அற்றவர்களாக காணப்படுகிறோம். அப்படி இராதபடி என் தகப்பனே, தகுதியற்ற என்னை ஒரு பொருட்டாய் நீர் நினைத்து என்னுடைய நாட்களை நினைவு கூர்ந்து இந்த வருடம் முழுவதுமாய் எனக்கு எந்த விதமான தீங்கும் ஆபத்தும் வேதனை சோதனையும் நேரிடாதபடி என்னுடைய ஆத்துமாவை கிருபையோடு வல்லமையோடு நீங்க பாதுகாத்து கொண்டீங்கப்பா. உமக்கு கொடான கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி என் தகப்பனே, ஸ்தோத்திரம். நீர் இந்த மண்ணை நினைப்பதற்கும் இந்த மண்ணை விசாரிப்பதற்கும் இந்த புழுவின் மீது அக்கறை கொள்வதற்கும் நான் எம்மாத்திரம். என்னுடைய குடும்பத்தாரும் உமக்கு முன்பாக எம்மாத்திரம். என்னுடைய குடும்பத்தாரையும் என்னையும் இயேசுப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர், அரவணைத்துக் கொண்டீர், ஆசீர்வதித்தீர், கிருபை கூர்ந்தீர், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தினீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ஜெபங்கள் ஏற்கப்படவில்லை என்றும் உங்களை வேண்டுகோள் நிறைவேறவில்லை என்றும் துக்கிக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். ஏற்ற நேரத்திலே உங்களை கர்த்தர் சந்திப்பார்.
உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், அவர் வார்த்தையின் சொற்கள் சுத்த பொன்னிலும் புடமிடப்பட்டவைகள். ஆகையாலே நாம் காத்திருப்போம். புதிய வருடத்திலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு காத்திருந்து அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு எப்பொழுதும் சாட்சியாய் இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஆமேன்.